அன்பான நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். நான் வச்சுருக்கிறது பாருங்கள், கோழி குஞ்சுகள். நான் இப்போ தான் முதல் பேட்சி எடுத்துருக்கிறேன். கோழி குஞ்சு வளர்த்து 2 வருஷமாக வளர்த்து பார்க்குறேன், நிற்கல. இதுதான் கடைசியாட்டு 3 மாதம் குஞ்சாட்டு நிற்கிது பார்த்துட்டுங்க. இப்போ என்ன சொல்லணும்னு வந்தேன்னா, நான் இதுக்கு பிறகு ஒரு பேட்சி இங்குபேட்டரில் முட்டை வச்சு அடை வச்சு எடுத்தேன். அதில் என்னென்னா ஒரு பிரச்சனை, குஞ்சுகள் பொரிச்சுது. ஆனால் ஒரு குஞ்சு ஊனமாட்டு இருந்தது. ஊனம்னு சொன்னால் தலையை தூக்கி அப்படி ஒரு மாதிரி நரம்பு பிரச்சனை மாதிரி, சத்து பிரச்சனை மாதிரி இருந்துச்சு. அப்புறம் அதை என்ன செய்யுதுன்னு பார்த்துட்டு, ஏன்னா நிறைய குஞ்சுகள் இதே மாதிரி தான் நிறைய இழப்புகளை நான் சந்தித்து நிறைய அடி வாங்கிட்டேன். கோழி வளர்க்குறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது, கஷ்டம்தான். இருந்தாலும் பரவாயில்ல, முயற்சி விடாமல் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அந்த கோழி குஞ்சுக்கு நான் என்ன மருந்து கொடுத்து அந்த கோழி குஞ்சை காப்பாற்றணுங்கிறத நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கிறேன், பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்துக்கிடுங்க. இப்படி தான் பிறந்த குஞ்சு துடிச்சிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் கூட ஆகலை, எப்படி துடிக்குது பாருங்கள். பிறந்த உடனே இந்த பிரச்சனை. இதுக்கு என்ன செய்யலான்னு பார்த்துக்கிட்டு தான் நான் என்ன மருந்து கொடுத்தா இது சரியாகுங்கிறத பார்த்து இப்போ ஒரு டேப்லெட் ஒன்று வாங்கினேன். மெடிக்கல் ஸ்டோரில், எல்லா மெடிக்கல் ஸ்டோர்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு டேப்லெட்டு தான் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த டேப்லெட்டு. நிரோப்பியன் டேப்லெட்டு எல்லா மெடிக்கல் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இதில் 2 எண்ணம் வாங்கினேன். இதில் ஒரு டேப்லெட்டோட விலை ₹1.50 தான், பார்த்துக்கிடுங்க. அதில் 2 எண்ணம் வாங்கினேன். ஒரு டேப்லெட்டை எடுத்து அதை இந்த கோழி குஞ்சுகளுக்கு மருந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு எடுத்துருக்கிறேன். அது முதல்ல ஒரு டப்பியில் கொஞ்சம் ஒரு 5 சொட்டு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கு பிறகு அந்த ஒரு டேப்லெட்டை ஒன்று எடுத்ததை ஒரு பேப்பரில் வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன், பாருங்கள். நல்ல பவுடராக பொடிச்சிருக்கிறேன். இது ஒரு சத்து டேப்லெட்டு தான். இது மனுஷங்களுக்கு கை கால்கள் இழுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டேப்லெட்டு சத்துக்காக வேண்டி கொடுப்பாங்க. இது எவ்வளோ தானே எடுக்கிறேன் பார்த்துக்கிடுங்க. விரலில் ஒரு ஈரத்தை எடுத்துக்கிட்டு, ஒரு டேப்லெட்டில் காப்பங்கு கூட வராது, சிறிதளவு கொஞ்சம் போல். ஏன்னா பிறந்த ஒரு நாள் குஞ்சு தான் இது, அதனால் இன்னும் பாருங்கள், கொஞ்சம் போல் தான் எடுத்துருக்கிறேன். காப் மாத்திரை கூட வராது. இது பாருங்கள், அந்த தண்ணியில் ஒரு 5-6 சொட்டு தண்ணி இருக்கும். இதில் நல்ல கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கிடணும். ஒரு ஸ்ட்ரெஞ்சு ஒன்று வாங்கி வச்சுருக்கிறேன். அந்த ஸ்ட்ரெஞ்சு மூலமாக தான் அந்த கோழி குஞ்சுக்கு நம்ம மருந்து கொடுக்கணும். ஏன்னா சின்ன குஞ்சு வாய் திறந்து கொடுக்க முடியாது. இற கூட இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கல. ஒரு நாள் இந்த நிரோப்பியன் டேப்லெட்டை முதல்ல ஒதுக்கி வச்சுக்கிடும். பிடிச்சி வச்சதையும் எடுத்து ஒதுக்கி வச்சிடலாம். இனி அந்த கோழி குஞ்சுக்கு மருந்து கொடுக்கணும். இதை முதல்ல அது ஒதுக்கி வச்சிட்டோம்னா ப்ராப்ளம் இல்லை, கீழே விழாது, வேஸ்ட் ஆகாது. கவர்லேயே போட்டு வச்சிடலாம். பாருங்கள், இந்த குஞ்சுக்கு தான் நம்ம மருந்து கொடுக்க போகிறோம். பாருங்கள், காலில் இந்த கண்டிஷனில் இருக்குன்னு. கால் ஸ்டடி கிடையாது. இது மாதிரி பொடி என்ன தலையத்திலே தூக்குது. ஒரு ட்ராப் வர்ற மாதிரி கொடுத்தா தான் அது அப்படி குடிக்கும். பாருங்கள், இப்படி தான் அந்த குஞ்சுக்கு நான் மருந்து கொடுத்தது. பாருங்கள், குடிக்குதா? இதுதான் இதுக்கு முதல் ஆகாரம். பிறந்து இது வரைக்கும் ஒன்றும் சாப்பிடலை. இப்போ தான் முதல் முறையாட்டு மருந்து தான் அது சாப்பிடுது. ஒரு தண்ணியோ ஒரு ஆகாரமும் எதுவும் சாப்பிடலை. இந்த டேப்லெட்டை இதுக்கு கொடுத்த பிறகு இதோட பலன், அதாவது நான் நினச்சேன் ஒரு 3 நேரமாவது கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா,
3 நேரம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் வந்து இந்த வீடியோ அது எப்படி சரியாக வருதா க்யூர் ஆகுதாங்கிறத பார்த்துக்கிட்டு உங்களுக்கு வீடியோவாட்டு எடுத்து போடணும்னு தான் நினச்சேன். ஆனால் 3 நேரம் மருந்து கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியம், பிடிக்கவும் மாட்டேங்குது. இந்த மருந்து வந்து நைட்டு நான் இப்போ கொடுக்குறேன். நைட்டு கொடுக்குறேன். இந்த மருந்து ஒரு நேரம் மருந்து தான் கொடுத்துருக்குறேன். கால் கூட சரியில்லை. சரி, போதும், கொடுத்தது போதும். பாருங்கள் மக்களே, பார்த்தீங்களா? காலையில் நைட்டு கொடுத்துருக்குறேன், காலையில் எழுப்பி நின்னாச்சு. சரிங்களா? இந்த மாதிரி பிரச்சனை இருந்தால் இதே மாதிரி மருந்தை கொடுங்க, நியூரோபின் டேப்லெட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க.